சங்கீதம் அதிகாரம் 87. அவர் அஸ்திபாரம் பரிசுத்த பர்வதங்களில் இருக்கிறது. கர்த்தர் யாக்கோபின் வாசஸ்தலங்களெல்லாவற்றைப் பார்க்கிலும் சீயோனின் வாசல்களில் பிரியமாயிருக்கிறார். தேவனுடைய நகரமே, உன்னைக் குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படும். என்னை அறிந்தவர்களுக்குள்ளே ராகாபையும் பாபிலோனையும் குறித்து பேசுவேன். இதோ பெலிஸ்தியரிலும் தீரியரிலும் எத்தியோப்பியரிலும் கூட இன்னான் அங்கே பிறந்தான் என்றும், சீயோனைக் குறித்து இன்னான் அதிலே பிறந்தான் என்றும் சொல்லப்படும். உன்னதமானவர்தாமே அதை ஸ்திரப்படுத்துவார். கர்த்தர் ஜனங்களை பேரெழுதும்போது இன்னான் அதிலே பிறந்தான் என்று அவர்களைத் தொகையிடுவார். எங்கள் ஊற்றுகளெல்லாம் உன்னில் இருக்கிறது என்று பாடுவாரும் ஆடுவாரும் ஏகமாய் சொல்லுவார்கள். ஆமேன். அன்பானவர்களே, இந்த சங்கீதம் தேவன் மிகவும் நேசிக்கும் சீயோன் நகரத்தை பற்றி பேசுகிறது. தேவன் தமது வாசஸ்தலமாக சீயோனை தெரிந்தெடுத்தார் என்பதையும், அந்த நகரம் உலகின் எல்லா தேசங்களுக்கும் ஆசீர்வாதத்தின் மையமாக இருப்பதையும் இது அறிவிக்கிறது. தேவனுக்கு பிரியமானவர்களாக இருப்பது இடம், ஜாதி, மொழி அல்ல, தேவனுடன் உள்ள உறவுதான் முக்கியம் என்பதையும் இது வெளிப்படுத்துகிறது. நாம் யார், எங்கே பிறந்தோம், என்ன பின்னணி கொண்டவர்கள் என்பதை காட்டிலும் தேவன் நம்மை தமது பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்பதே மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஆமேன்.